ஷேர் மார்க்கெட்டுன்னு ஒன்று போயிட்டுருக்கு, பிஸ்னஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு, அதில் நீங்கள் காசு போட்டிங்கன்னா ரெட்டிப்பாக பணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். 60 லட்ச ரூபா கிட்ட என்கிட்ட வாங்கிட்டான். 60 லட்ச ரூபா வாங்கிட்டு இப்போ போய் நான் அந்த காசை நான் கேட்டேன்னா அவன் என்ன சொல்கிறான், என்கிட்ட இப்போ காசு இல்லை, என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணுங்கள். நான் பண்டு பிடிச்சிட்டு இருக்கேன். 400 அட்டை காசு, அது 400 பேருக்கும் நான் இப்போ பதில் சொல்லிட்டு இருக்கேன். சாவறதுக்கே போன என்னை காப்பாற்றி உட்கார வச்சிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா என் 2 பிள்ளைங்க தான். நம்மக்கிட்டேயே வாங்கி நம்மக்கிட்டேயே கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இப்படியே ஒவ்வொருத்தரையாக ஏமாற்றிட்டு இருக்கான். இன்னும் எவ்வளோ பேர் இதில் ஏமாந்துருக்காங்கன்னு தெரியல. சீட்டு காசும் என்னால் தர முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு சொல்கிறான். என் பேர் ராணி. நான் தண்டையார்பேட்டை மணிகுண்டில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச பையன் ஆகாஷ்ன்ற மணிகண்டன் ஏசி மெக்கானிக் வேலை பார்த்துட்ருக்கான். அவன் எங்கள் வீட்டில் ஏசி மாட்ட வந்திருந்தான். ஃபஸ்ட்டு ஏசி மாட்டிட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான்னா, அக்கா ஷேர் மார்க்கெட்டுன்னு ஒன்று போயிட்டுருக்கு, பிஸ்னஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு, அதில் நீங்கள் காசு போட்டிங்கன்னா ரெட்டிப்பாக பணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கொடுத்துருந்தேன். 5 மாதம் 10,000 5 மாதம் கொடுத்துருந்தான். அப்படியே ஒரு சில காசுகள் அதிகமாக நான் கொடுத்து பிஸ்னஸ் நல்லா போய்கிட்டு இருக்கு, நீங்கள் இன்னும் இந்த இதில் காசு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். அந்த மாதிரி சொல்லியே 60 லட்ச ரூபா கிட்ட என்கிட்ட வாங்கிட்டான். 60 லட்ச ரூபா வாங்கிட்டு இப்போ போய் நான் அந்த காசை நான் கேட்டேன்னா அவன் என்ன சொல்கிறான், என்கிட்ட இப்போ காசு இல்லை, என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இதை தான் இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கான். இந்த காசு பார்த்தீங்கன்னா நான் பண்டு பிடிச்சிட்டு இருக்கேன். 400 அட்டை காசு, அது 400 பேருக்கும் நான் இப்போ பதில் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் இருங்க கொஞ்ச நாளில் நான் தரேன், அவன் காசு கொடுத்துருவான், தரேன்னு இதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சாவறதுக்கே போன என்னை காப்பாற்றி உட்கார வச்சிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா என் 2 பிள்ளைங்க தான். அந்த காசை நான் போய் கேட்கும்போது என்ன சொன்னால், அக்கா உங்களுக்கு காசு கொடுக்குறேன், என் செக்லிப்பை நீங்கள் வச்சுக்கோங்க, இதை வச்சுக்கோங்க, எனக்கு அக்கௌண்ட்டில் காசு விழுந்தோன்னே நீங்கள் செக்கு காசு போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொன்னான். நான் மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேர், மொத்தம் 4 பேர்கிட்டையும் எனக்கு தெரியாமல் இவங்க 2 பேர்கிட்டையும் காசு வாங்கியிருக்கான். இவங்க எங்கள் வீட்டுக்கு பண்டு கட்ட வர காசு வரும்போது அவனை தெரிஞ்சு இவங்ககிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி இவங்க 2 பேர்கிட்டையும் இவங்ககிட்ட 3 லட்ச ரூபாயும் இவங்ககிட்ட 5 லட்ச ரூபாயும் வாங்கியிருக்கான். இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட அவன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு காசு கொடுக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காசை காட்டுற மாதிரி நம்மக்கிட்டேயே வாங்கி நம்மக்கிட்டேயே கொடுக்குற மாதிரி சொல்லிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இப்படியே ஒவ்வொருத்தரையாக ஏமாற்றிட்டு இருக்கான். இன்னும் எவ்வளோ பேர் இதில் ஏமாந்துருக்காங்கன்னு தெரியல. இப்போ நான் மட்டும்தான் இதில் வந்ததுனால இவங்க 2 பேரும் என் கூட வந்திருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக. இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல. அது என்ன ஆப் அது? நான் ஷேர் மார்க்கெட்டுன்னு தான் சொன்னாங்க, அப்படின்னு தான் சொன்னான். இதில் போட்டால் வரும், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தது. இந்த பிஸ்னஸில் போட்டால் இன்னும் நீங்கள் அதிக காசு வரும் அப்படின்னு சொல்லியே லட்சக்கணக்கில் கட்டுக்கட்டாக வீட்டில் வாங்கிட்டு போவான். அவன் இந்த 1 வருஷத்துலேயே தான் சார் இவ்வளவும் நடந்தது. இந்த 1 வருஷத்துலேயே 60 லட்ச ரூபா கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 மாதத்துலேருந்து தான். 7ஆம் மாதத்துலேருந்து 8ஆம் மாதத்து 6ஆம் மாதத்துலேருந்து 8ஆம் மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அதிக அமௌண்ட் அவன் வாங்கினது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துட்டு இருந்தேன். 6ஆம் மாதத்துலேருந்து 8ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா தான் அதிக அமௌண்ட் அவன் போட்டால் காசு வரும். இப்போ எப்படி சொன்னான்னா 1 லட்ச ரூபா போனால் உங்களுக்கு 10,000 ரூபா நான் தருவேன்க்கா, 10,000 கொடுப்பான். ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தான், 5 மாதம் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தான். 10,000 தரேன்னு சொல்லிட்டு சொன்னான். 20 நாளில் வரும்க்கா, 10 நாளில் வரும்க்கா, கொடுத்துருவேன்க்கா அப்படின்னு 20 நாளைக்கு ஒரு வாட்டி 10,000 ரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தான் கொடுத்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சரி இவன் கொடுக்குறானே, இந்த பிஸ்னஸ் நல்லா பண்ணுறான், அவனுக்கும் அதில் லாபம் வரும்னு சொல்லுவான். அக்கா நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபா வரும், ஆனால் எனக்கு 25,000 ரூபா கிடைக்கும், உங்களுக்கும் 10,000 கிடைக்கும், எனக்கும் 15,000 கிடைக்கும். இப்படியே சொல்லி 60 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டு எனக்கு தெரியாமல் இவங்ககிட்டலாம் கூட வாங்கியிருக்கான். இதுக்கு நம்பிக்கை வர அளவுக்கு பேசினான் என்கிட்ட. அதாவது எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி கொடுத்தான், காசும் கொடுத்தான். அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபாயை வாங்கிட்டு போவான், ஒரு 4 நாள் 5 நாளில் அக்காந்தாங்கக்கா 1 லட்ச ரூபா திருப்பி கொடுத்துருவான். அந்த 1 லட்ச ரூபாயை 10,000 ரூபாயும் சேர்த்து கொடுப்பான். அதே மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால நான் அந்த பண்டு காசு சரி நம்ம வட்டி போட்டு நம்ம எல்லாருக்குமே நம்ம தரணுமே, சரி இவன் கொடுக்குற அந்த காசு வந்துச்சுன்னா நம்ம கொடுக்க கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நம்பி அவங்கிட்ட மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிறேன் இன்னைக்கு. அவன் மட்டும்தான் இந்த வேலையை பார்க்குறது. ஆகஸ்ட் 14ஆம் தேதியிலேருந்து இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி வரைக்கும்
கொடுத்துட்டு இருந்தான். 3ஆம் தேதி வரைக்கும், செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தான். செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு அதுலேருந்து ஃபோன் எடுக்கவே இல்லை. நாங்கள் போய் கேட்கும் போது தான் இந்த செக்லிப்பை அவன் கொடுத்தான். பணம் விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த செக்லிப்பை கொடுத்தான். 3 மாதத்துலேயே இவ்வளோ அமௌண்ட் அவன் வாங்கிட்டான். அது இல்லாமல் என்கிட்ட சீட்டு போட்டிருந்தான். 2 லட்ச ரூபா சீட்டு, 1 லட்ச ரூபா சீட்டுன்னு சீட்டு போட்டிருந்தான். எல்லா சீட்டையும் ஃபஸ்ட்டு சீட்டு 3வது சீட்டுன்னு தள்ளி எடுத்துட்டு எந்த சீட்டு காசும் என்னால் கட்ட முடியாது, ஃபஸ்ட்டு கட்டுறேன்னு சொல்லியிருந்தான். ஃபஸ்ட்டு எல்லாமே கட்டுறேன்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தான். மாதம் எண்டில் தரேன்க்கா. சரி, அவன் இப்போ ஏதோ பிஸ்னஸில் லாஸ் ஆகிருக்கான் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அந்த ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணேன், சரி இவன் தருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சரின்னு கம்முன்னு இருந்தான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சீட்டு காசும் என்னால் தர முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு சொல்கிறான். அவன் பேர் ஆகாஷ் என்ற மணிகண்டன். அவன் வந்து தண்டையார்பேட்டை மணிகுண்டில் தான் இருக்கான். தண்டையார்பேட்டை மணிகுண்டில் அங்கே இருக்கான், ஏசி மெக்கானிக்காக இருக்கான். ஒரு ஏசி மெக்கானிக் கிட்ட நம்பி எப்படி அதுதான் அவன் அந்த அளவுக்கு பேசினான். நம்பி உண்மையாகவே சொல்கிறேனே, அந்த அளவுக்கு பேசி ஆசையாக பணத்தை காமிச்சியே இவ்வளோ பணத்தை வாங்கிட்டான். ட்ரான்ஸ்ஃபர் ஜிபே மூலயமாவும் பாதி அமௌண்ட்டு கொடுத்துருக்கேன், கேஷ் மூலயமாவும் பாதி அமௌண்ட்டு கொடுத்துருக்கேன். அதிகமாக அவன் வாங்கினது பார்த்தீங்கன்னா கையில் தான் வாங்கியிருக்கான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.